ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியமில் அகமதாபாத்தில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. லாஸ்ட் 5 இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 190 ஸ்கோர். பேட்டிங் பிச், ஸோ செகண்ட் பேட்டிங் ஆகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சேஸ் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 மேட்ச்சில் 4 மேட்ச் தோற்றுருக்காங்க, 1 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதான் நம்ம வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 45 ரன்ஸ் அடிக்கணும். செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 35 to 40 ரன்ஸு அடிச்சிருக்கணும். தேர்டு பேஸில் பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸு. ஃபோர்த்து பேஸில் பார்த்தீங்கன்னா 55 to 60 ரன்ஸ் அடித்தாலும். ஸோ இதுதான் நம்ம வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம குஜராத் டைட்டன்ஸோட லைனப் நம்ம பார்த்துலாம் யார் யாரும். சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், ராகுல் திவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான், ரஷீத் கிருஷ்ணா, கசிகா ரபாடா, முகமது சிராஜ், சாய் கிஷோர், ஜேசன் ஹோல்டர். இவங்க தான் கீ ஃபேட்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ணுறவர் சுப்மன் கில் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஜாஸ் பட்லர் இந்த சீசனில் 215 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதே கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். சாய் துஷன் ஒரு கன்சிஸ்டன்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ பார்க்கலாம் அவர் எப்படி இருக்குன்னு ஆடுறான்னு பார்க்கலாம். ராகுல் திவாட்டியா ஒரு கடைசி 4 ஓவரில் வந்தார்னா நல்லா ஒரு ஃபினிஷிங் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர் தெரியும், பவுலிங் போடுவார், பேட்டிங் போடுவார். ரஷீத் கான் இப்போ ஒரு கொஞ்சம் ஃபார்மில் வந்திருக்காரு. அதே பழைய ஃபார்ம் வந்துட்டார்னா நல்லா விக்கெட் டேக்கிங் இருக்காரு. பவுலிங் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், சாய் கிஷோர் ஒரு நல்ல ஸ்பின் போடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஜேசன் ஹோல்டர் ஆடுனா நல்லா அவரும் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸோட லைனப் நம்ம பார்த்துலாம் யார் ஆடுறான்ட்டு. ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக். ரோஹித் சர்மா டவுட்ஃபுல், லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி ஆனதில் ஆடல. ஸோ பார்ப்போம் ஆடுறாரா இல்லையான்ட்டு. ஸோ சூரியகுமார் யாதவ், ரியான் ரிக்கல்டன், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, நமதீர், சாதுல் தாக்கூர், ஜஸ்பிரித் பும்ரா, தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட். இவங்க கீ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேஸ் ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக்கு நல்ல ஒரு பவர் பிளேயர் நல்லா ஸ்கோர் பண்ணுற ஒரு சான்ஸ் இருக்குது. குவிண்டன் டிகாக்கும் சூப்பராக ஆடுறாரு. சூரியகுமாருக்கு கிளிக் ஆகலாம். என்னமோ இந்த மேட்ச்சை நல்லா ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியாவுக்கும் பெருசாக மாட்டில் அவருக்கு கிளிக் ஆகலாம். மாட்டுச்சுன்னா ஒரு மேட்ச் மட்டும் ஆடினார், 26 பால் 40 ரன் அடித்தார். ஸோ பெரிய பிக் ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். நமதீர், சாதுல் தாக்கூர் ஒரு விக்கெட் டேக்கர் நல்லா இருக்கார். ஜஸ்பிரித் பும்ரா டெத் ஓவர்ஸில் பவுலிங்கில் போடக்கூடிய நல்ல சான்ஸ் இருக்குது. தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட் இவங்களும் நல்லா ஒரு பவுலிங் போடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ கேம் சேஞ்சஸ் யார் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன். மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவுக்கு எந்த மேட்சும் கிளிக் ஆகலை. ஸோ இந்த மேட்ச் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். வின்னிங் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு 52% கொடுக்குறேன், மும்பை இந்தியன்ஸ்க்கு 48% கொடுக்குறேன். ரெண்டு பேர் டீமுக்கும் ஈக்குவலாக போகும். பட் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னால குஜராத் டைட்டன்ஸ்க்கு 52% கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேம் மூமெண்டம் என்ன மாறலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.